இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சீனு, நீ இந்த செக்ல போட்ட டேட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணிருவியா? இல்லே பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுமா? அதெல்லாம் எதுவும் ஆகாது சேட்டு. கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்துடும். இதுக்கு நீ உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை என்கிட்ட கொடுத்து உன் கடனை செட்டில் பண்ணிருக்கலாம். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகலே. நேரா போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. ஐயோ சேட்டு, அது ஏன் பணம் இல்ல, என் சொந்த முயற்சியில நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். என்ன நம்பிதானே பணம் கொடுத்தீங்க? என் வைஃபை நம்பியா கொடுத்தீங்க? இல்ல இல்ல இல்ல, சரி, நான் உன்னை நம்பித்தான் பணம் கொடுத்தேன். ஆனா நீ சொன்ன டேட்ல பணத்தை திருப்பி கொடுக்கலையே. முதல்ல குடோன்னு எரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்டு தருவான்னு சொன்னேன், அதுவும் நடக்கல. அப்புறம் உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை திரும்ப என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு. சீனு, நான் உனக்காக எவ்வளவுதான் செய்யறது சொல்லு? அதான் செக் கொடுத்துருக்கேன்ல, அதுல இருக்கிற டேட்டுக்குள்ள பணம் வந்துடும். சீனு, அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு பணம் வரும். வரலன்னா கேளுங்க. என்னமோ சொல்றேன். இந்த முறையும் நான் உன்னை நம்புறேன். ஆனா பணம் மட்டும் வரலே, நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்னை வேற மாதிரி பாப்பே. புரியுதா? வாச்சினு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. சொல்றா மச்சான், ஒரு ஹெல்ப்டா. 50 லட்சம் ரூபா அர்ஜென்ட்டா தேவைப்படுதுடா. திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டா நான் எங்கடா போவேன்? இப்பதான்டா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட பணம் இல்லடா. அப்படியா? சரி மச்சான். ஏப்பா, இவ்வளோ பெரிய அமௌண்ட் எந்த சூரிட்டி இல்லாம எப்படிப்பா நான் தருவேன்? ஏப்பா, உன் மாமாவே பெரிய ஆளு தான். அவர் நினைச்சா கொடுக்க முடியாதா? என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஹலோ, சீனு மச்சான். சொல்றா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்டா? டேய், அர்ஜென்ட்டா 50 லட்ச ரூபா பணம் வேணும்டா. என்னது 50 லட்சமா? என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறியடா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கடா போவேன்? டேய் மச்சான், ட்ரை பண்றா. ஏண்டா 1 லட்சம் 2 லட்சமாடா கேக்குற? 50 லட்சம்டா. அவ்வளவு பெரிய அமௌண்ட் யார்ட்டடா கேட்பேன்? சாரிடா மச்சான், என்கிட்ட இல்லடா. சரிடா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேடா. இவ்வளவு பிரச்சனையை தலையில வச்சுக்கிட்டு குடிக்காம தூக்கம் வர மாட்டேங்குது. குடிச்சாதான் தூக்கம் வருது. அடட, மாப்பிள்ள உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? வாசமா மாட்டிக்கிட்டான். சொல்லுங்க லிங்கம், என்ன விஷயம்? இல்ல, இந்த சீனு இருக்கான்ல, அவன் இங்க ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க என்ன நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் சூர்யா. ஐயா, நான் சொன்ன பையன் அவன் தான். போங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறியா? டேய், கண்ணு தெரியலையா? எங்கட தட்டி விட்ட? அப்படிதான் தட்டி விடுவேன். என்ன பண்ணுவ? என்னடா தட்டி விட்டுட்டு திமிரா பேசுற? உன்ன ஏய், என்னடா எகுறற? சவுண்ட் விடுற? ஏய், அவ்வளவு பேசிட்டு இருக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. டேய், போடுறா. அட்ரா. அட்ரா. ஏப்பா விடுப்பா. ஏப்பா அடிக்கிறீங்க? போடுறா. ஏப்பா கட்டில. ஏப்பா சொன்னா கேளுப்பா. விடாதடா அவன. டேய், போலீஸ்டா. போலீஸ். ஏய், நிச்சம் போடா. ஏய், போடுறா. சார், சார், நான் பார்ல இருந்து குமார் பேசுறேன் சார். என்னடா பிரச்சனை? நிறுத்துங்கடா. குடிச்சிட்டு தகராறு பண்றீங்களா? எவ்வளவு திமிர்றா உங்களுக்கு? சார், நான் எதுவும் பண்ணல சார். இவனு தான் சார் வேணும்னே வந்து வம்பெடுத்தானுங்க. வாங்கடா, ஸ்டேஷனுக்கு போலாம். வாங்கடா. இந்த புரியுது சார்.
ஆ சொல்லுங்க என்னாச்சு? அந்த சீனுவையும் நம்பாளுங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சூப்பருங்க, இது போதும். அந்த குடும்பத்துக்கு இதுவே பெரிய அவமானம் தான். சரி, அவன் ஸ்டேஷனுக்கு போனதும் நான் ரகுராமுக்கு போனை போட்டு சொல்றேன். சரி. நான் என்ன தப்பு பண்ணல சார். இவன் எப்பவுமே இப்படிதானே பண்ணிட்டு இருப்பான். நானே 2-3 தடவை பாத்திருக்கேன் இவனை. இவனை பிடிச்சி உள்ள போட்டு நல்லா விழுங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். இழுத்துட்டு போங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். புரிஞ்சுக்கோங்க சார். சார் சார் சீனுவுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவனாலதான் உன் மானம் திரும்ப போக போகுது. அவன் குடிச்சிட்டு பார்ல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஏய், யார பத்தி என்ன பேசுற? சீனு அந்த மாதிரிலாம் பண்றவன் இல்ல. அவனுக்கு அந்த பழக்கமும் இல்ல. உன் வீட்டு ஆளுங்களை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் இதுதான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. உன் மருமக அங்க என்ன அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். என் குடும்பம் என் வளர்ப்புன்னு பேசுவ. உன் வளர்ப்பு ஒண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு. இப்போ ஒருத்தன் குடிகாரனா சுத்துறான். இதுல நீ ஊர் தலைவர் வேற. புவனேஸ்வரி, வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காத. உன் சோதனைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற உன் மருமகன் கிட்ட போய் காட்டு. என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு உன் குடும்பம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக போகுது. அத நீ கண்ணால பார்க்க தான் போற. பேக்கட்டுமா? சார் என்ன விடுங்க சார். நான் வீட்டுக்கு போகணும் சார். சார் சார் என்ன வெளியே விடுங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். இவரு குருவரன் சாருக்கு தெரிஞ்சவராச்சே. இவர் எப்படி இங்க? கான்ஸ்டபிள் சார், ஆமா, எதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? பார்ல குடிச்சிட்டு தகராறு பண்ணிருக்கான் சார். அந்த பார் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணார் சார். அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். என்னது, குடிச்சிருக்கானா? ஆமா சார், எப்பவுமே குடிச்சிட்டு தகராறு பண்றதுதான் சார் இவனுடைய வேலை. 2 நாளைக்கு முன்னாடி கூட செக்கிங்ல இருந்த போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணான் சார். அப்படியா? ஆமா சார். சரி, நீங்க போங்க. ஓகே சார். ஹலோ, யாரு? மேடம், நான் எஸ்ஐ பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க சார்? பெரியப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு சார். நீங்க குரு சாருக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி சொல்றேன். நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க.